6448வது இலக்கம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி நான் 4-5 முறை ஒரு செய்தி பார்த்தோம். 4-5 அறிவிப்புகள். இது மறுபடியும் இன்னொரு அறிவிப்பு கொண்டு வராரு. என்னடா அபு வாயில் அறிவிக்கிறது. கால உத்னா ஹப்பாபன், அபு வாயில் தாபியி அவர் சொல்றாரு, உத்னா ஹப்பாபன், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் நோய் விசாரிக்க சென்றோம். அப்படின்னா பிற்காலத்தில் அந்த நேரத்தில் ஃபகால ஹாஜர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுரீது வஜ்ஹல்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தோம். நுரீது வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வை நாடி. அல்லாஹ் தஆலா அப்படி தான் சொல்றான், இல் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிதுவானா, அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதும் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டதும் சொத்துக்களை விட்டு வெளியேற்றப்பட்டதும் அல்லாஹ்வே சொல்றா, யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நாடி வெளியேற்றப்பட்டார்கள். வேற எதுவும் அவங்களோட வெளியேற்றத்துக்கு காரணமாக இருக்கவில்லை. நோக்கமெல்லாம் சிறந்த ஒரு பூமிக்கு போகணும், இங்கே விட பிசினஸ் டெவலப் ஆகணும்ன்றது இருக்கல. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய ஃபத்லும் அல்லாஹ்வுடைய ரிதுவானு எங்க இருக்கும். அதனால தான் தொற்று நோய் பூமிக்கு போனாங்க. மதீனாக்கு ஒரு சிறப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போற நேரத்தில் எந்த சிறப்பும் மிக்கல. அது வெறும் தொற்று அர்துல் வபா, ஹதீஸ்ல வருது எப்படி, அர்துல் வபா தொற்று நோய் பூமியாக அது இருந்தது. மதீனான்றது வெறும் ஒரு பூமி. அது பைத்துல் மக்தஸ்க்கு இருந்த சிறப்பு என்ன கூட அதுக்கு இருக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்தான் என்ன செய்றாங்க, அதை புனிதமான பூமியாக அறிவிக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்றோம், பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, நுரீது வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நாங்கள் சொல்றோம். ஃபவகா அஜ்ருனா அலல்லாஹ், எங்களுக்கு கூலி தர வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஏன் யுரீது வஜ்ஹல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி போனோம். ஆனால் ஃபமின்னா மம் மதா லம் யஅஹுத் மின் அஜ்ரிஹி, அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த அஜ்ரில் எதையும் அனுபவிக்காமல் மரணித்து விட்டவர்கள் எங்களிலே இருக்கிறார்கள். மரணித்து போனவர்கள் எங்களிலே இருக்கிறார்கள். மின்ஹும் முஸ்அப் இப்னு உமைர் சொல்றாரு, மின்ஹும் முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் அவர்களில் உள்ளவர். பெரும் பணக்காரர், பெரும் பணக்காரர், மிக மிக அதாவது ஒரு சாதாரண ஏழை மரணிக்கிறதை விட என்ன செஞ்சாரு, மிகவும் ஒரு தாழ்ந்த ஒரு பொருளாதார நிலையில் அவர் என்ன செய்தார், மரணித்தார். முஸ்அப் இப்னு உமைர் யாரு, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவருடைய தங்கையை முடிச்சவர். யாரு, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ். ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் செய்கிறாங்களே, இவரை முடிச்சவர் தான் யாரு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாரு, மச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அவங்களோட தங்கையை முடித்தவர் இவர். அப்ப தொடர்பு, குடும்ப ரீதியான தொடர்பு உள்ளவர். ஹம்னா பின்து ஜஹ்ஷ். ஹம்னா பின்து ஜஹ்ஷ் அவங்க ஒரு குற்றச்சாட்டில், எங்களுக்கு தெரியும் பெண்மணிகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் தவறு விட்ட பெண்மணிகள்ல ஹம்னா பின்து ஜஹ்ஷும் ஒருவர். ஹம்னா பின்து ஜஹ்ஷும் ஒருவர். ஆனால் ஒரு சிறந்த நபி தோழியாகவும் ஒரு சிறந்த தியாக பெண்மணியாகவும் என்ன செஞ்சாங்க, ஹம்னா பின்து ஜஹ்ஷ் இருந்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அதாவது உஹது யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதில் என்ன என்று சொன்னால் புரிஞ்சுக்கொள்ளணும், ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், ஜைனப் பின்த் ஹுசைமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதில் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் என்ற அந்த, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவு, ஏற்கனவே உறவு, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே உறவுக்கார பெண்மணியுடைய தங்கை ஹம்னா பின்த் ஜஹ்ஷ். அப்ப மின்ஹும் முஸ்அப் இப்னு உமைர், அவர்களில் ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர். குத்தில யௌம உஹதின், எப்போ கொல்லப்பட்டார், குத்தில யௌம உஹத், உஹத் யுத்தத்தை அன்று என்ன செய்தார், அவர் கொல்லப்பட்டார். வதரக நமீரா, ஒரே ஒரு துணி என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு போனார். அந்த துணி நமீரான்னு சொல்லிட்டு கோடுகள் வரையப்பட்ட மாதிரியான துணி, இதை மட்டும் விட்டு சென்றார். ஃபைதா கத்தைனா ரஸஹு பதத் ரிஜ்லஹு, அவருக்கு இப்போ உஹதுடைய காலமெல்லாம் எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் வசதி இல்லாத காலம். ரசூலுல்லாஹ்க்கு ரெண்டு பொருளாதார நிலை இருந்தது. ஜனாசா வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இவர் கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. இருந்தேன்னு சொன்னால் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழரை நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுவீங்கள், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. பிற்காலத்தில் ஒரு காலம் இருந்தது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் சொத்துக்களை விட்டு செல்கிறாரோ அது அவரது வாரிசுக்கு போய் சேரும், கடனை விட்டு சென்றால் அது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்புனாங்க ரசூலுல்லாஹ், நாங்கள் கட்டுவோம். அது பிற்காலம், கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. அதாவது சமுதாயத்துடைய கடனை அரசாங்கம் பொறுப்படுத்துது, இப்போ அரசாங்கத்துடைய கடனை சமுதாயம் பொறுப்பெடுக்கிற காலம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த சொத்துக்களை விட்டு சென்றால் அது மக்களுக்கு, அவங்களோட சொந்தங்களுக்கு, கடனை விட்டு சென்றால் நம்ம என்ன செய்வோம், ஜக்காத்துல இருந்து கட்டுவோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்ச காலம். சல்லு அலா சாஹிபுக்கு, உங்கள் தோழர்களுக்கு தொழுவித்துக் கொள்ளுங்கள். எப்பையும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் மதிக்கப்படக்கூடிய அமைப்பில் மார்க்க ரீதியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் மிக அதாவது அறிமுகமான அளவில் பிரபல்யமாக பாவம் செய்து சமுதாயத்தை கெடுத்துட்டு மரணிக்கிறவங்களுக்கு தொழுவதுக்கு என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. அதுக்கு ஆதாரமாக சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவிக்கல, ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொழுவீங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கல, ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுவீங்கன்னு மற்றவங்களுக்கு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். தொழுவிக்க கூடாது என்பது அர்த்தம் அல்ல, தொழுகை நடக்கணும், குடும்பமோ யாரோ தொழுவிச்சுட்டு போகணும். இந்த அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் சில மார்க்க விஷயங்களுக்காக இவர் மீது நம்ம தொழுவிக்க மாட்டோம், தொலை பள்ளிக்கே வரல,
அதனால நம்ம தொழுவிக்க மாட்டோம்னு முடிவெடுக்கிறாங்க. அல்லது எல்லாருக்கும் சமமா முடிவெடுக்கிறாங்க. இவர் வட்டி பிசினஸ் பகிரங்கமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இதனால நம்ம தொழுவிக்க மாட்டோம். தற்கொலை செஞ்சுட்டாரு, இதனால தொழுவிக்க மாட்டோம் என்ற ஏதோ ஒரு அறிவிப்பு செஞ்சா அது தவறு கிடையாது. குடும்பம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, தொழுவிச்சுட்டு போய் அடக்குங்கன்னு சொன்னா தவறு கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்க தொழுவிச்சுக்கங்க, ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், நான் தொழுவிக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த விஷயம் சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் எல்லாருக்கும் பொதுவாக என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தப்படணும். இல்லைன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இதில் பாருங்க, அப்ப ஃபைதா கத்தைனா ரஸஹு பதத் ரிஜ்லஹு, அப்ப அந்த பொருளாதார நிலைமை அப்படி இருந்ததுனால கஃபனுக்கு கூட மற்றவங்க கொடுக்குற ஹெல்ப் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. இல்லை நம்ம கேள்வி வரும், முஸஅப் பின் உமைருக்கு இன்னொரு ஆள் என்ன செய்யலாம், ஒரு துணியை போடலாமே என்று. அவர் விட்டு சென்ற துணியில தான் அவர் கஃபனே நடக்கும். அப்ப அதுல வத்தரக்க நமீரா, அவர் துணியை விட்டு செல்றாரு, போத்துறாங்க, போத்தினால் கஃபனிட்டால் ஃபைதா கத்தைனா ரஸஹு, தலையை மூடினோம்டா பதத் ரிஜ்லஹு, கால் விளங்கிடும். வைதா கத்தைனா ரிஜ்லஹி, காலை மூடினோம்டா பதா ரஸஹு, தலை விளங்கிவிடும். ஃபஅமரன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளையிட்டார்கள், அன் நுகத்திய ரஸஹ், தலையை மூடிடுங்கண்ணா, தலையை மூடி விடுங்கள். வனஜஅல அலா ரிஜ்லைஹி ஷைஅம் மினல் இத்ஹிர், கால் பகுதியில் இத்ஹிர்ன்றது புல் வகையில் உண்டு, அதை என்ன செய்யுங்க நீங்க போடுங்க. ஆனால் அவங்கள்ட்ட மிக பெருமதியாக மதிக்கக்கூடிய, மிக பெருமதினா பெருமானத்தில் இல்லை, பணத்தில் இல்லை, அவங்க மதிக்கக்கூடிய தேவையான அன்றைக்கு உபயோகிக்கக்கூடிய புட்களில் உண்டு. வீட்டுடைய கூரைகளுக்கு அதை என்ன செய்வாங்க, குளிருக்காக வேண்டி போடுவார்கள். அது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது கால் பகுதியில் அதை போட்டு மூடிடுங்க, நாங்கள் சொல்லுவாங்க, கால் பகுதியில் அதை போட்டு மூடி விடுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி நிலைமையில் அவர் மரணிச்சார். வமின்னா மன் ஐனஅத் லஹு ஸமரத்துஹு ஃபஹுவ யஹ்திபுஹா, எங்களில் அவரது முயற்சி பலனளித்து கனிந்தவர்களும் இருக்கிறார்கள். முயற்சி பலனளித்து கனிந்து இன்றைக்கு யஹ்திபுஹா, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது முயற்சி எடுத்தாங்க, மார்க்கத்துக்கு போராடினாங்க, கடைசி கால பகுதி அல்லாஹு தாலா உயர்த்தி பொருளாதாரம் அது இதன் என்ற அதன் காரணமாகவே அல்லாஹு தாலா அவங்களுக்கு சமைச்சிட்டான். யஹ்திபுஹா, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களும் இருக்கிறார்கள். அவர் என்ன பயப்பட்டார், பழைய அந்த கடந்த ஹதீஸ்ல பார்த்தோம். அவர் என்ன பயப்பட்டாரு, நான் பயப்படுவதெல்லாம் எங்களது அந்த அஜிர், மறுமையில கிடைக்க வேண்டிய முழுமையான அஜிர் எப்படி முஸஅப் பின் உமைரை கிடைக்குதோ அது மாதிரி எங்களுக்கு கிடைக்காம இந்த உலகத்தில் அது அவசரப்படுத்தப்படுகிறதோ என்று தான் நான் என்ன செய்கிறேன், அச்சப்படுகிறேன் என்று பொருளாதாரம் வந்திருக்கிற நிலைமையில யார் சொன்னார், அதாவது ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இதான் ஒரு முஃமின், பொருளாதாரம் கிடைக்கிறது அவனுக்கு குறையல்ல, கிடைச்சிருந்தாலும் அவனால் அதில் முழுமையாக ஈடுபட முடியாத மனநிலை என்ன செய்யும், இருக்கும். அவன் வாழுவான், சந்தோஷமா இருப்பான், எல்லாம் செய்வான், ஆனால் அவனை பார்த்த வசதியான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஆனால் அவனோட உள்ளத்தை முடிவெடுக்க இயலாது, அவனோட உள்ளத்தை முடிவெடுக்க முடியாது. அவன் வசதியாக போகிறான், ஏன்னா குடும்பம் என்று இருந்தால் அவன் பொருளாதாரத்தை செலவழிப்பான், வசதியாக வாழும், சமுதாயத்தை நினைப்பான். ஆனால் அந்த உள்ளம் எவ்வளோ பற்றோடு இருந்தது யாருக்கு தெரியும், அல்லாஹுக்கு தான் தெரியும். அவன் இதை விட்டு அல்லாஹ் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மறுமையில தரமாட்டானா என்ற எண்ணத்தோட இருந்தானா அது அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால நமது வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை மட்டும் ஒரு ஆள் பார்த்துட்டு முடிவெடுத்து அப்படி முடிவெடுத்திப்பாரு. நபித்தோடு இருந்தார், நிறைய ஜிஹாத் செஞ்சார், பெரிய தியாகம் செஞ்சார். இப்போ ஊடா கட்டி என்ன செய்யறாரு, அடுக்கிட்டார் பேசாட்டி. அவர் அந்த வார்த்தையில் என்ன சொல்றாரு, அவர் வீடு பெருமையாக, அது நிறைய வீடு கட்டினவர், ஹதீஸ்லேயே வருது, நிறைய வீடு கட்டின. இன்னும் சொல்ல போனால் ஜுபைர் பின் அவ்வாமுக்கெல்லாம் மௌத்தாகிற நேரத்தில் தனியாக பேச வேண்டிய விஷயம், 16-17 வீடுகள் இருந்தேன்னு வருது. அவ்வளோ பெரிய பிசினஸ் மேனாக இருந்தார், செஞ்சாரு, மரணித்தார். அப்ப என்ன விஷயம் என்று சொன்னால், அவங்களோட உள்ளத்தை யார் அறிஞ்சவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிஞ்சவன். அவர் என்ன பயப்படுறாருன்னா, எங்களோட நன்மைகள் எல்லாம் போய்விட்டதோ, எங்களோட நன்மைகள் எல்லாம் போய்விட்டதோ என்று என்ன செய்யறாரு, பயப்படுகிறார் என்ற செய்தியை பார்க்கும். இதுல இருந்து அதாவது வறுமை இருந்தால், ஒருவன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மனநிலை பதட்டம் அவன்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது என்கின்ற அந்த ஒரு கருத்து இருக்கிறதுனால இமாம் புகாரி வறுமையோட சிறப்புக்கு என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மூடப்பட வேண்டும், அந்த இது கிடைக்குது இல்லை, முழுமையாக மூடப்பட வேண்டும். மூடுவதற்கு துணி இல்லைன்னா வேறதை வச்சு என்ன செய்யலாம், நம்ம மூடலாம். வெள்ளை துணியை வச்சு தான் மூடணும் என்பது கிடையாது, கலரான துணியில என்ன செய்யலாம், மூடலாம். அப்படி என்பதெல்லாம் என்ன செய்யுது, இதில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது.